என்ன பேர்? லோஜிகா. லோஜினி. ஏன் இந்த பேர் வச்சாங்க? லோஜிகா. வீட்டு எப்படி கூப்பிடுறாங்க? லோஜினா. அம்மா எப்படி கூப்பிடுறீங்க? லக்ஸு. சோபா. லக்ஸா. லக்ஸா. அப்பயே அந்த லோஜினி பேர் வச்சாங்க. இப்படித்தான் எல்லாருமே நான் வீட்டுல ஒரு பேர் வைப்பானுகள். பிறகு அப்படி கூப்பிடுறே இல்ல. பிறகு வேற ஒரு பேர் வச்சு கூப்பிடணும். ஏன் அப்படி தெரியல. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு லக்ஷிகா பிடிச்சதா இல்லாட்டி வேற லோஜிகா பிடிச்சதா? எது பிடிச்சது? லோஜிகா. லோஜி தான் பிடிச்சிருக்கா? சரி, அப்ப ஏன் லக்ஷின்னு கூப்பிடுறீங்க பிள்ளையா? நீ எல்லாம் அப்படியே லோஜி என்ன? சரி, இப்ப லோஜிக்கு முதல்ல இன்றைக்கு என்ன? சாமத்திய வீடு. எல்லாம் சும்மந்தி சாமத்திய வீடு. இப்ப எல்லாம் கோலாம் செய்யறாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் வீட்டு தெரியும். சரியா? அதனால சாமத்தியோடு சரிதான். சரிடா? அப்ப பிள்ளை வந்து இப்படி வயதுக்கு வந்ததை ஊராக்கள் எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் போட்டு என்ன நாங்க வெகு விமர்சையா கொண்டாடுறோம். அப்படித்தானே? சரி, அப்ப மகிழ்ச்சியா இருக்கா உங்களுக்கு? எல்லாம் அடையே போங்கடா, கஷ்டமா இருக்குடா, நான் எல்லாம் சாரி கட்டினதே இல்லை, இன்றைக்கு சாரியை கட்டி வச்சு உட்கார வச்சு அப்படி கஷ்டமா இருக்கா? கஷ்டமா இருக்கா இல்லையா? இல்லையா இருக்கா? இருக்கு, ஆனா இல்ல. அப்படியா? சரி, ஓகே. முதல்ல பிள்ளைக்கு வந்து பூ பிடித்து கேட்ட வாழ்த்துக்கள். நாங்கள் யாழ்ப்பாணம் T&T சர்ப்ரைஸ் டெலிவரி. சரியா? அங்க இருந்தா உங்களுக்கு பரிசெல்லாம் கொண்டு நாங்கள் முதலாவது நாங்கள் வந்து மங்களகரமா கொடுப்போம். சரியா? யார் என்று சொன்னால் ஆளாத்தான் கொடுப்பார் அவர். சரி, யார் வந்திருக்கிறது? யார் வந்திருக்கிறது? பிள்ளையார் அப்பாவா? பிள்ளையாரா இல்ல பிள்ளையார் அப்பாவா? பிள்ளையார் வந்திருக்காரா? என்ன கொண்டு வந்திருக்கார் பிள்ளையார்? காசை கொண்டு வந்தவர். அது மொய் கொண்டு வந்திருக்கார். என்ன கொண்டு வந்தவர்? மொய். உங்களுக்கு எல்லாம் மஞ்சள் பேப்பர். டே, என்னடா பண்றீங்க? கொஞ்சம் எட்டு போய் பாருங்கடா. மஞ்சள் பேப்பர்ல கொடுத்துருப்பாங்க எல்லாம் உள்ள வச்சு மஞ்சள் கலர்லாம். நாங்கள் கொஞ்சம் வெளிப்படையாக கொண்டு வந்திருக்கோம். அப்ப அதுல ஒரு குறிப்பிட்ட பணம் வந்தது. எவ்வளவு வந்தது பாக்கல? எவ்வளவு இருக்கு? சும்மா கேஸ் பண்ணுவா. தெரியல. சரி, அவர் 70 இருக்கு. சரியா? அப்ப எழுந்து வா மகளேன்னு சொல்லி 70 கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப என்ன ஆக போறீங்க? வளர்ந்து வளர்ந்து டாக்டர். முதல் ஊசி யாரு? இவனு போடுவோம். அமிகி அவனை மூட்டு வலி பின்னாலே போடுவோம். என்ன அண்ணாக்கும் வயசு போயிடும். உனக்கு நீ டாக்டர் ஆகும்போது எனக்கு இப்படி ஒரு 40,000. சரியா? அப்ப எனக்கு வருத்தம் வரும். அண்ணா வருவேன், காசு கூடாது. எல்லாம் கவர்மெண்ட் கோர்ஸ் எல்லாம் வேலையோ? கவர்மெண்ட் கோர்ஸ் எல்லாம் வேலை செய்ய காசு கட்டு வேலை செய்ய மாட்டீங்க. கிளினிக் ஒன்று போட்டு அப்படிலாம் இல்ல. அப்படிலாம் இல்லையா? சரி, நீங்கள் வைத்தியராக ஆசைப்பட்டால் அதுவாக ஆக நாங்கள் வாழ்த்துறோம். சரியா? வைத்தியராகுங்க. அப்புறம் கண்ட வைத்தியராக கூடாது. என்ன? சரி, ஓகே. எல்லாம் ஜிடிக்கிறாங்களா? எல்லாருக்கும் என்ன செய்யறோம் நாங்கள்? ரைட். அப்ப இது இன்னொன்னு வந்தது. சரியா? நீங்க இதை கொடுங்க, கேஷ் அதை கொடுத்துருங்க. கடிக்காது. இப்ப நான் கடிக்க போறேன். கொஞ்ச நேரம் பண்ணல. சரி, என்ன இருக்கு உள்ள? என்ன இருக்கு? தெரியல. என்னவா இருக்கும்? அதுவும் தெரியல. சாப்பிட்டியலே, அது மட்டும் தெரியுது. என்ன சாப்பிட்டீங்க? ரைஸோடு எங்களுக்கு எல்லாம் ஜோரா கொடுத்தவங்க. ஃப்ரைட் ரைஸ். உண்மையாவே ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டீங்களே? மரக்கறியா? சரி, ஓபன் பண்ணி. என்னது? என்ன வந்தது? பொறங்கடா. என்னது? செல்வர். நான் பயந்து உள்ள இது வரைக்கும் செல்லரை விடுதலாகும். யோசிக்க நான் பயந்து போனேன். ஒரு நான் புளியா வாங்கிக்கிறோம். சரி, செல்வா தான். செல்வா பிடிச்சிருக்கா? வச்சிருவோம். ரைட். அழகான ஒரு சல்வார் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு. வெளியில எங்கேயாவது ஷூட்டுக்கு போறோம்னா போடுங்க, பிரச்சனை. சரியா? செல்வா பிடிச்சிருக்கே? அண்ணா செலக்ட் பண்ண நல்லா இருக்கு. சரி, வெள்ள பிள்ளைண்டாங்க. ரைட். இப்ப லாஸ்டா ஒரு ஃப்ரேம் இருக்கு. சரியா? இந்த மாதிரி யார் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க கொடுத்துட்டு போயிருவோம். சரியா? மனசார வாழ்த்தினோம். நல்லாண்டு காலம் பொல்லுண்டி வாழ்டா. டேய், சும்மா யார் கொடுத்தது? என்னடா சாவுக்கான தெரிஞ்சா? யார் கொடுத்தது? இதுக்கு முதல்ல சாப்பிடுங்களா? அதான் கொடுத்தது. நிறைய லிஸ்ட் நீடிட்டே போகுது. சரி, அது கொடுத்து சொல்லியாச்சு. அப்ப இது யார் கொடுத்தார்? வேற யார் இப்ப மிஞ்சி போய்க்கணும்? மாமாக்கள் இருக்கணுமா? என்ன பேர் மாமாக்கு? இந்த அம்மா நிறைய சொல்றா. இத பண்ற பெரிய பண்றா. நீங்க யாருன்றது ஆண்டிகள்? டேய், சொல்லுங்க யாரு? தெரியாது. தெரியான்றது ஈஸியான பதில் தான். நிறைய பேர் இருக்கணும். நிறைய பேர் இருக்கணுமா? உங்களுக்கு யார தோணுது? ஒரு ரெண்டு இல்ல. இங்க இருக்கணும். வெளிநாடுல இல்ல.
இங்க தான் வந்துச்சு இங்க தான் வந்துச்சு உங்களோட அதீத பாசம் மாம என்ன எல்லாமாம் ஏதோ நல்ல உறவாம் ஏதோ ஃப்ரெண்டு மாதிரியா உண்டா அக்கா நீயே கொடுத்த நீ இல்லையா இங்க நிக்கிறோம் நினைக்கிறேன் கொடுத்தாங்க தெரியல கண்ணுக்கு ஒரு குடும்பமா கொடுத்தாங்க சொல்லுங்க பேரன் அடே குளப்படியால் வாய் கொட்ட போறத பாருங்க சத்தம் போகக்கூடாதா தெரியல எல்லாரும் குடும்பமா கொடுப்பாங்க அப்படி பாட்டு பாடுவீங்க நீங்க இல்ல அம்மா கலா புள்ளே பாடுமே பாட மாட்டீங்களே அப்ப டான்ஸ் பண்ணுவீங்களா அப்படியா ஏதோ ஒன்று சொன்னாங்க நல்லா ஆடுவீங்களோ பாடுவீங்கன்னு சொன்னாங்க ஆடுவீங்களா பாடுவீங்களா ஆடுவீங்க ரைட் 2 ஸ்டெப் நிற்கும் நாங்கள் போடுவோம் போடத்தான் வேணும் அப்பதான் வீடியோ பண்ணலாம் அப்புறம் சுலோமோத்தனை எடிட் பண்ணி போடலாம் மடிவா இருக்குமே என்ன இந்த ஆட்டம் இந்த ஆட்டம் போதுமா இன்னும் கொஞ்சம் வந்த பாட்டு அண்ணே ரெடி ஆகும் இந்த ஆட்டம் போதுமா அது என்ன பாட்டை பாரு அப்படி போடு அந்த அவனு தெரியும் அப்ப அந்த பாட்டு ஆடுவோமே ஓகேயா சரி இப்ப சொல்லுங்க கொடுத்தேன் இங்கதான் இருக்கிறேன் இங்கதான் இருக்கிறேன் ஓ பொருள் இல்ல இங்க என்ன யார் சொல்லுங்க கெஸ் பண்ணலாம் தானே இப்ப உங்களுக்கு விளையாண்டா கஷ்டம் இங்க ஈஸியா கெஸ் பண்ணலாம் தானே இப்ப இங்க இருக்கு ஓ இப்ப இங்க இருக்கீங்க பாத்துட்டு இருக்கீங்க தேர்டா ஆறா இருக்கும் வடிவா பாத்துட்டு இருக்கீங்க சரியா என்ன பாரா ஒரு ஆளு சொல்லுங்க இவ்வளவு கொடுத்துருப்பாங்க ஒரு அம்மா தான் அனுப்பினா அவங்களே அம்மா இல்லையே சரி குழப்ப கூடாது அப்படி இன்னைக்கு விடுங்க பாவம் உள்ள டேடா இருக்கும் கொடுத்துட்டு போவோம் நாங்கள் ஆடணும் டக்குன்னு அடுத்தது வாங்குங்க பிரேன் எனக்கு என்ன யோசனை வாங்கி பாரு படிவா பிரியன் பிள்ளை இப்படி பார்த்தா பாக்குறது ஃபுல்லா பிடிக்க பாரு பாப்பம் உப்புண்டா நிர்சாகா காட்டுங்க பூ புனித நீராட்டு விழா வாழ்த்துக்கள் போட்டு இன்றைக்கு எடுத்த போட்டு பாத்தீங்களா சுட சுட கொண்டு வந்திருக்கேன் சாம்பார் மாதிரி சரி பாப்பம் நிக்கிற கீழே யார் நிக்கிறது மச்சியா மச்சாலானே மச்சான் மச்சால் வேற கீழே நிக்கிறதெல்லாம் தங்கச்சி மாதிரி அக்கா தம்பி எல்லாம் நிக்கணுமா சரி இப்ப அவையில் தான் இந்த மாதிரி வாழ்த்துக்கள் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லி உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் சப்ரசங்கள் அனுப்பிவிட்டோம் ஹாப்பியா சரியா அவையில் வந்து மனசார வாழ்த்தினோம் இந்த உங்களோட நீராட்டு விழாவில் நீங்கள் எதுவாக நினைக்கின்றீர்களோ அதுவாக வாழட்டாம் மகிழ்ச்சியாக இருக்கட்டாம் சரியா உறவுன்னு சொல்லி தாங்கள் இருக்கிறோமா ஏன்னா அப்படித்தானே எதனால தங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி சொன்னோம் ஹாப்பி தானே அப்போ என்ன சொல்ல போறீங்க கூடுதல் அவ்வளோதானா நான் எதிர்பார்க்கல நீங்க இங்கே வந்து பண்ணுவீங்கன்னு சரி ஆடுவோம் அப்போ நாங்கள் 2 ஸ்டெப் 2 ஸ்டெப் போடுவோம் நாங்கள் கண்டு 2 ஸ்டெப் போடுங்க ஆடுங்க ஆடுங்க 2 ஸ்டெப் போடுங்க ஒரு 2 ஸ்டெப்பா
கொஞ்சம்